ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சந்தோஷமான இந்த நாள். ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா காலையிலிருந்து இந்த நேரம் வரை நம்ம கண்மணி போல் காத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை ஏசப்பா அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஹல்லேலூயா. ஏசப்பா கருத்தை பிடித்து நடக்கிறதுக்கு நம்ம பழகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மக்கிட்ட சத்தியம் இல்லை. சத்தியம் இருந்ததுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன வசனம், யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் கொடுத்த நாட்களில் நம்ம கரத்தை ஏந்தி ஏசப்பா கிட்ட நம்ம கேட்குறதற்கு எல்லா உரிமையையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். புத்திர சிவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை நம்மிடத்திலிருந்து புறம்பை தள்ளி ஹல்லேலூயா எல்லாவற்றையும் கட்டளை கொடுத்து ஏசப்பா கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு சின்ன காரியம், நமக்கு பலவீனமாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு சோர்வாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நம்ம அதிகாரப்பூர்வமாக டிக்ளேர் பண்ணி அதை புறம்பே தள்ளுகிறதற்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை பிரயோஜனப்படுத்துகிறோமா? சத்ருவானவனை எதிர்த்து கட்டளையிடுறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கட்டளை, அடிமைத்தனத்தின் ஆவியை விரட்டுவதற்கு கட்டளையை கொடுத்து நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறதுக்கு ஏசப்பா பெரிய அளவில் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அதுலையா எல்லா காரியமும் நம்மக்கிட்ட உலகத்தின் பாதையில் மாம்ச சிந்தை இருந்தால், கண்களின் இச்சை இருந்தால், ஜீவனத்தின் பெருமை இருந்தால், அதையெல்லாம் மாற்றுகிறதற்கு தேவன் நமக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, தகப்பனுடைய பாக்கெட்டில் இருந்து காசு எடுக்கும், தகப்பனுடைய கைகளில் இருக்கிற பலகாரத்தை எடுக்கும், உரிமையாக டாடி நீங்கள் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்கும். அதே போல் நமக்கு இந்த புத்திர சுவிகாரத்தின் உரிமையை நமக்கு கொடுத்திருக்கும்போது அதை நம்ம பிரயோஜனப்படுத்துவதற்கு நம்ம ரைட்ஸ், நம்ம அதை பிரயோஜனப்படுத்த வாஞ்சியாக இல்லை, பயந்த சுவாபத்தில் இல்லை. நமக்கு இன்னும் ஒரு வாக்கியம் இருக்குது, பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் தெளிந்த புத்தியும் ஞானமும் அறிவும்